இதுக்கு முத்துவோ மீனாவோ யாருமே ரீசன் கிடையாது. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படியே. இப்படி வா, இப்படி வா. ஏதாவது அவங்கள அரெஸ்ட் பண்ண பிளான் பண்ணீங்கன்னா நானே நேர்ல வந்து எல்லா விஷயத்தையும் கோர்ட்ல சொல்லுவேன். எனக்கு எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்த அப்ப மன ரத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. போயிரு. சத்யாவும் சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க போறோம். எங்க மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் உங்களை வந்து பாக்குறேன். மாலவுரா சாமி. அத்தாடி நல்ல வேலை. மட்டும் மாட்டிக்கிட்டேன்னு என்னங்க யாராவது சிக்க மாட்டாங்களே. சார், இந்த விஷயம் இப்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. நீ பண்ணதுக்கு தானே அவன் திரும்பி பண்றான். ஆயிடுச்சு. நாம கேஸ் ஃபைல் பண்ணி உங்க பொண்ணு கோர்ட்ல வந்து இதையே சொன்னாங்கன்னா கேஸ் நிக்காது. எரியுதா? இன்ஜின்ல எதுவும் ப்ராப்ளமா சார்? எல்லாம் நிறுத்துங்கப்பா. எமர்ஜென்சி. என் வயிறு எரியுதுங்க. அவங்க மேஜர். அவங்க யார கல்யாணம் பண்ணீங்கன்னு முடிவு எடுக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. என்ன பார்த்த படத்துக்கு இது கொஞ்சம் நல்லா இருக்கும் போல நல்லா இருக்கு. இருந்துச்சா? அததான் சொன்னேன். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சார். இனிமே அவங்களா வந்தாதான் உண்டு. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. யார் பேச வச்சாங்கன்றது முக்கியம் இல்ல மேடம். இத பேசுனது உங்க பொண்ணு தானே. நீயே தாண்டா. உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. லீகலா இனிமே ஒன்னும் பண்ண முடியாது. நாங்க வரோம் மேடம். காலி பண்றேன் சார். என்ன சார் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு? அதே சட்டப்படி அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா நம்ம வேலையை சத்தம் இல்லாம பண்ணணும். நடக்க கூடாது நடந்துரும், செய்யக்கூடாத செஞ்சிருவோம். ஒழுங்கா மரியாதையா. சட்டம், போலீஸ், கோர்ட் இதெல்லாம் நேர் வழியில போறவங்களுக்கு. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற? எரும மாடு மாதிரி இருக்கி.